உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க சரியான நேரத்துல எங்களுக்கு எடுத்து சொல்லனா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கூட எங்க தம்பி அழிச்சிருப்பான். நீங்க செஞ்ச உதவிய எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். ஆமா, நீங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க போகாதீங்கன்னு யாரும் அழலையா? அழறது என்ன? நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ இவங்க அம்மா மடிப்பிச்ச கேட்டு என் புருஷனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு புலம்பினா. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணினோமா? இவங்கள அங்கேயே விட்டுட்டா இவங்க அம்மா அழறத பார்த்து பாசத்துல கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இவங்க அம்மாவை நானே பிடிச்சு கீழே தள்ளிட்டு இவங்களை இழுத்துட்டு வந்துட்டேன். சபாஷ், நல்ல காரியம் பண்ணீங்க. கடவுள் உங்களை காப்பாத்துவார். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. கேட்டியாப்பா? அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டு நீங்க போகாதீங்க நீங்க போகாதீங்க என் புருஷனை காப்பாத்துங்கன்னு மடிப்பிச்சை கேட்டாளா? அந்த ராஜதுரைக்கு சமயம் பார்த்து கீழையும் மேலையும் சேர்த்து வச்சிடுற. அந்த ராஜதுரை கொஞ்சம் கொஞ்சமா துடிக்கணும். குடும்பம் பிரிஞ்சிருச்சின் வேதனையில சாகணும். அவன் வம்சமே பூண்டோடு அழியணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது எப்படி முடியும்பா? அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்களே. நாய்ங்கடா அவங்க, நாய்ங்க. தட்டுல பாலை ஊத்தி ஜூன்னதும் உறவையே அறுத்துக்கிட்டு வந்துட்டாங்களே, அந்த பால்ல விஷம் கலந்து கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா என்ன? குடிப்பாங்க. குடிச்சு குடிச்சு சாவாங்க. ஏய், இந்த காத்தவரா இந்த சாணக்கியனை விட கெட்டிக்காரன். அணைச்சி கெடுத்து அழிக்கிறதுல என்னை விட புத்திசாலி எவனும் இருந்ததில்லை. புலி பதுங்கிறது எதுக்குன்னு எனக்கு சொல்லாத. தெரிஞ்சுதா? நான் எப்போ என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. மொத்தமா சொருவுறேன். என்னடா இது? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. மனசை தேத்திக்க. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. அது எல்லாத்தையும் நீ மறந்துடு. இப்ப எனக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீயே இந்த மாதிரி இருந்தா எப்படிப்பா? மன்னிக்க முடியாத தப்பு பண்ணதுனால நான் பேசுற உரிமையை இழந்துட்டேம்மா. தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு கை கால் வராம முடங்கி கிடக்காரே, உங்க அப்பா தான் உன்னை மன்னிக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பிரமிளா யாருப்பா? அவ எங்கிருந்து வந்தா? ஏன் இப்படி எல்லாம் செய்யறா? இப்பவாவது சொல்லுப்பா. எனக்கு என்னமா தெரியும்? ஆனா நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சு ஒரு பொய் சொன்னதுனாலதான் அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்தான்னு நினைக்கிறேன். பொய்யா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்து ஊர்ல இருக்கிற உன் மாமா பொண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தான். நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு அபசகரமா கேக்குறியடா? ஆட, நானே அபசகுணத்துல போறதவா, அதனாலதான் அம்மா அப்பா முழுங்கிட்டேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றானுங்க. நீ வேற அதெல்லாம் போட்டுனா எங்க நான் போறேன்? பக்கத்து ஊர்ல இருக்கிற என் மாமா பொண்ணுக்கு நகை சேலை எல்லாம் வாங்கிட்டு போய் எப்படி இருக்கா பாத்துட்டு வான்னு எங்க அம்மா சொன்னாங்க. எதுக்குடா புரியாத பேசுறிய? இந்த பாடிக்கு, இந்த பெல்ட்டுக்கு, இந்த ஃபிகருக்கு, இந்த சட்டைக்கு ஒரு பொண்ணு என்னடா? உன் கையில இருக்கிற இந்த காசுக்கு ஊர்ல இருக்கிற மொத்த ஃபிகரையும் வச்சிடலாம். அப்படி எங்கடா? இந்த விஷயத்துல எங்க போகணும், என்ன பண்ணணும், எதுவுமே கேட்கக்கூடாது. நான் கூட்டு போய் இடத்துக்கு வேறுபொண்ணு பார்க்க காட்டுக்குள்ள போற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு என்னையே ஃபாலோ பண்ணும். என்ன சொல்ற? நீங்க எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்லன்னு சொல்லுவேன். அப்பா பாத்துமா, நம்ம கோயில பத்தியா? சபா, என்னுடைய ரேஞ்சுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. முதல்ல இதை பிடி, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றேன். என்ன வேணும் சார்? எனக்கு ஃபுல் பாட்டில் நெப்போலியன் கொடுங்க. இந்த தடையனுக்கு பீர் பாட்டில் கொடுங்க. நம்ம அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் ரசனா கொடுங்க. ஐயோ சாரி பிரதர், நம்ம அண்ணனுக்கு ஒரு பாட்டில் ரம் கொடுங்க. அடிக்க அகுமுக அடிக்க அகுமுக அகோலே அமாலே அகோலே அமாலே கோல்மால் கோல்மால். அப்பா வந்துருச்சா? ஏ ராசா. ஓ
தீர்த்தாய நமக, ஓம் தீர்த்தாய நமக. ஓம் இப்ப நாம எங்க போறோம்? கூட்டிட்டு போறோம் நல்லா குடிச்சிட்டு இப்ப எங்க போனோம்னு என்னைய கேக்குறான்டா. போன வாட்டி எந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம்? ஞாபகத்துக்கு வரல. ஏண்டா நிறுத்த? சரியா ஞாபகம் வந்துரு. என்னமோ எழுதிருக்காருங்க, ஒரு அளவு தெரியல. 600 700 5 tips. குரு உண்டா வாழோமே. உளுந்தூர் பேட்ட அல்வா பார்த்திதான், நீ ஒத்துக்கிட்ட குல்ஃபி லூட்டிதான். இது டைட்டானிக் கப்பலா இல்ல காதல் புல்புல்லா, இது ரம்பா சிம்ரன் மாடலா இத காமன் கூடலா. உளுந்தூர் பேட்ட அல்வா பார்த்திதான், நீ ஒத்துக்கிட்ட குல்ஃபி லூட்டிதான். பகமாரி சனிச மகப்பா மகப்பா மகப்பா. மாம்பழம் இருக்குது மேலே, அதை பறிப்பது எப்படி கீழே? அடிதடி தெரிந்ததினாலே மதன் வானத்தை வேட்கும் கீழே. ஐயோ அம்மா அடிபடுமா, வீரம் வேகம் அறிந்திடுமா? காம்புக்கு மேவலிக்காமல் அதை கப்புன்னு பறிப்பேனே. புன்னகையை புரியாமல் இப்ப ஒத்திகை பார்த்துக்கையா, உளுந்தூர் பேட்ட அல்வா பாட்டிதான், நீ ஒத்துக்கிட்டா குல்ஃபி லூட்டிதான். ஒரு தரம் ஒரு சுகம் கொடுத்தா இங்கு நிரந்தரமாவாயா? ஒரு முறை என் தலை கடித்தா உன் தலைமுறை அடிமைதான். உளுந்தூர் பேட்ட அல்வா பாட்டிதான், நீ ஒத்துக்கிட்டா குல்ஃபி லூட்டிதான். தீரனன தீரனாதோ தன தீரன தீரனன தீரனாதோ தாகே 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 தாகே. சபாஷ். தும்பில போடுற கண்ணு ஏன் தூக்கத்தை உசுப்புது நின்னு. இடுப்பது சுளிக்குது மாமா, நான் இடியப்ப சிக்கல் மாமா. பட்டா போட்டு பார்க்கிறேண்டு, பார்த்து பார்த்தா கழற்றேண்டு. கட்டுடல்
மொத்தமா காட்டுறேன் வேலை மூச்சு முட்டு மடி உளுந்தூர் பேட்ட அல்வா பார்ட்டிதான் நீ ஒத்துக்கிட்டா குல்ஃபீல் ஊட்டிதான் இது டைட்டானிக் கப்பலா இல்ல காதல் புல்புல்லா இது ரம்பா சிம்ரன் மாடலா இத காமல் கூடலா அல்வா பார்த்திதான் அம்மா கொடுத்த 5000 ரூபாவை செலவு பண்ணிட்டோம். ஏன் மாமா பொண்ண பார்க்க போகல. ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சா, இல்ல வீட்டுக்கு போன உடனே அம்மா பொண்ணு எப்படி இருக்காடா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? என்னத்த சொல்றது? எப்படி உங்க மாமா இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல. இந்த வேற அண்ணாத்த அவருடைய பொண்ணு உங்க அம்மா பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்ல. அண்ணாத்த நான் ஒரு பிளான் சொல்லிட்டேன். என்னடா? உன் மாமன் பொண்ணு நடத்த கட்டவன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடு. நடத்த கெட்டவளா? என் அண்ணன் பொண்ணு நடத்த கெட்டவன்னு சொல்லி அவ வாழ்க்கை அநியாயமா நாசமாக்கிட்ட. அந்த பிரமீளாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் மன நிம்மதியே இல்லாம செஞ்சுட்டியடா. பாட்டிபா, பாட்டிபா, நான் பிரமிளாவை சாத்தூர்ல வச்சு பார்த்தேன். எங்க வந்தீங்க? நீ என் வாழ்க்கையோட விளையாடினதுக்கும் மோசம் செஞ்சதுக்கும் நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசுறேம்மா. என் வீட்டுல அடி எடுத்து வச்சு என் குடும்பத்தோட பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கையையும் என் புருஷனோட கௌரவத்தையும் காத்துல பறக்க விட்டு கேள்வியை கேட்க. ஆத்தப்படாதீங்க. புருஷன் ஒழுங்கா இருந்தாதான் வாழ்க்கையில எந்த குழப்பமும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா உன்ன? யார் வீட்டுல இருக்கீங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கை தூக்குங்க. நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல. நாக்கு அடக்கி பேச. ஒரு சாதாரண பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா மல்லூர் பஞ்சாயத்து தலைவரோட வாரிசுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? கணவன் என்ன தப்பு செஞ்சாலும் அனுசரிச்சு போறதுதான் மனைவியோட கடமை. குடும்பம் சம்பிரதாயம் எதுவுமே தெரியாத உனக்கு கடமையை பத்தி எங்க தெரிய போகுது? அந்த சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்களே, புருஷன் என்ன தப்பு செஞ்சாலும் அனுசரிச்சு போகணும்னு. எதுக்கு? மணமேடையில எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஒரு கயிறு எடுத்து கழுத்துல கட்டி பொண்டாட்டிங்கிற லைசன்ஸ் குடுக்கறானே, அதுக்கா? அது ஒண்ணும் சாதாரண கயிறு இல்ல, புனிதமா நினைச்சு வணங்க வேண்டிய தாலி. தாலி? இது தாலி இல்ல, சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லி மனைவிய கொத்தடிமையாக்கி எங்க தன்னை விட்டு போயிடுவாளோன்னு பயத்துல இவங்க போடுற வேலி. ஒரு நடத்த கெட்டவளுக்கு தாலியோட அருமை எங்க இருந்து தெரியும்? நடத்த கெட்டவன் ஒரு பொண்ணு சுதந்திரமா வாழணும்னு நினைச்சா நடத்த கெட்டவன் எல்லாரும் சொல்லுவாங்க. அயோத்தியில எவனோ சொன்னானா, அந்த சீதா அவ்வளோ வருஷம் லங்கையில இருந்தாலே கெட்டு போயிருக்க மாட்டாளான்னு. அப்ப அந்த ராம அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணி 14 வருஷம் தன் கூடவே சேர்ந்து வனவாசம் இருந்த சீதா தேவிய அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை தலை குனிஞ்சி அமைதியா இருந்த சீதா தலை நிமிர்ந்து நான் பண்ண தப்பு என்ன, தப்பு பண்ணதுக்கு ஏதாவது சாட்சி உங்ககிட்ட இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாள்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் தசரத மைந்தன் அவதார புருஷனான ஸ்ரீ ராமனோட யோகியத்தை. அன்னையில இருந்து இன்னைய வரை அடங்கி ஒடுங்கி நடக்கிறதுனால தான் எங்கள மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை இந்த ஆம்பளைங்க சீரழிச்சு நாசமாக்கிட்டு இருக்காங்க. என்னமா அது?